வரலாற்று சிறப்புமிக்க வச்சாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் விழா தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய முல்லைத்தீவு பிராந்திய செய்தியாளர் மதிவதனன் தற்போது ஸ்கைப்பூடாக எங்களோடு நேரடியாக இணைந்து கொள்கின்றார். மதிவதனன், வணக்கம். வணக்கம். நான் இப்போது நின்று கொண்டிருப்பது வச்சாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக. இது வரலாற்று பிரசித்தி பெற்றதும் கடல் ஓரத்திலே இருப்பதுமான ஒரு புதுமை மிக்க கோயிலாகும். கடந்த திங்கட்கிழமை கடலிலே இருந்து எடுத்து வரப்பட்ட கடல் தீர்த்தமானது ஒரு பானையிலே இடப்பட்டு அது காட்டா விநாயகர் ஆலயம் வச்சாப்பளை ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற காட்டா விநாயகர் ஆலயம் வைத்து இவ்வளவு காலம் 7 நாட்கள் தீபமானது ஏற்றப்பட்டது. நீரிலே தீபம் ஏற்றுகின்ற அற்புதமான நிகழ்வு நடந்தது. அந்த தீபமானது இன்று இரவு வச்சாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இங்கே பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை இதன் பிரதான அம்சங்கள் இன்று மாலையே நடைபெற இருக்கின்றது. இங்கு நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து வரும் 5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பழமையாக கூடுவது வழக்கம். இன்று வான்படையின் அந்த மலர் தூவுகின்ற காட்சியும் மாலை 5 மணி நடைபெற இருக்கிறது. செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார், மதிவதனன்.